வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்க, கற்காலத்திலிருந்து இப்ப இருக்கிற டிஜிட்டல் காலம் வரைக்கும் மனுஷங்களோட எல்லா கண்டுபிடிப்புகளுக்கும் பின்னாடி ஒரு பொதுவான ஒரு ரகசியமான டிசைன் தத்துவம் ஒளிஞ்சிருக்கு. அது என்னவா இருக்கும்? வாங்க அத பத்தி தான் நாம இப்போ தெரிஞ்சுக்க போறோம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். இப்போ ஒரு கேள்வி. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தின ஒரு சாதாரண அரைக்கிற கல்லுக்கும் இன்னைக்கு இருக்கிற ஒரு ஹைடெக் மெஷினுக்கும் பொதுவா என்ன இருக்க முடியும்? ஒன்னு சாப்பாடு தயாரிக்க உதவுது, இன்னொன்னு பெரிய பெரிய பாகங்களை உருவாக்குது. ரெண்டுக்கும் சம்பந்தமே இல்ல மாதிரி தெரியுது இல்லையா? ஆனா இருக்கு. இந்த புதிருக்கான முதல் க்ளூ அது அந்த அரைக்கிற கல்லுல தான் ஒளிஞ்சிருக்கு. வாங்க முதல்ல அந்த காலத்து டிசைன்ல என்ன ஒரு புத்திசாலித்தனம் இருக்குன்னு பாப்போம். இப்ப இந்த அரைக்கிற கல்ல கொஞ்சம் நல்லா பாருங்க. அதோட மேற்பரப்புல சில கோடுகள் பள்ளங்கள் மாதிரி இருக்குல்ல, அது ஏதோ சும்மா டிசைனுக்காக செஞ்சதுன்னு நினைச்சீங்கன்னா அதுதான் இல்ல. அதுக்குள்ள ஒரு பெரிய இன்ஜினியரிங் ரகசியமே அடங்கி இருக்கு. அப்போ அந்த பள்ளங்கள் என்னதான் பண்ணுது? அதுக்கு ரெண்டு முக்கியமான வேலை இருக்கு. ஒன்னு, மேல இருக்கிற கல் சுத்தும்போது அது தடுமாறாம ஒரே சீரா சுழலத்துக்கு வழி செய்யுது. ரெண்டாவது, நாம போடுற தானியத்தை எல்லா பக்கமும் சமமா பரப்பி விடுது. இதனால அரைக்கிற வேலை ரொம்ப ஸ்மூத்தா ஈஸியா நடக்குது. சரி, இப்போ ஒரு சின்ன டைம் டிராவல். கற்காலத்திலிருந்து நேரா இப்போ இருக்கிற நவீன காலத்துக்கு வருவோம். இதே மாதிரியான ஒரு டிசைன் ஐடியாவை இன்னைக்கு இருக்கிற மெஷின்களை எப்படி பயன்படுத்துறாங்கன்னு பார்க்கலாமா? இங்க பாருங்க, ஆச்சரியமா இருக்குல்ல. அந்த அரைக்கிற கல்லு மாதிரி தான் இந்த ஹைடெக் மெஷினோட மேற்பரப்பும் முழுசா தட்டையா இல்ல. அதுக்கு பதிலா சின்ன சின்ன எண்ணெய் குட்டைகள் மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்கு. இது ரொம்ப நுட்பமா உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த எண்ணெய் குட்டைகளோட வேலை என்னன்னா லூப்ரிகன்ட், அதாவது உயவு பொருளை அதுக்குள்ள தேக்கி வச்சுக்கிறது தான். இதனால மெஷின் ஓடும்போது உராய்வு இல்லாம ரொம்ப ஸ்மூத்தா எந்த பிரச்சனையும் இல்லாம இயங்கும். ஓகே, இப்போ புதிரோட ரெண்டு துண்டுகளும் நம்ம கையில இருக்கு. ஒன்னு அந்த காலத்து அரைக்கும் கல், இன்னொன்னு இந்த காலத்து மெஷின். வாங்க இது ரெண்டையும் ஒன்னு சேர்த்து அந்த பொதுவான காலத்தையே வென்ற டிசைன் தத்துவம் என்னன்னு கண்டுபிடிப்போம். அந்த ரகசியம் இதுதான். ரெண்டு கருவிகளுமே ஒரே ஒரு விஷயத்த ரொம்ப திறமையா செய்யுது. அதாவது நகரக்கூடிய பாகங்களுக்கு நடுவுல இருக்கிற ஒரு பொருளை சரியா நிர்வகிக்க அதோட மேற்பரப்ப மாற்றி அமைச்சிருக்கு. அந்த காலத்துல அது தானிய கூழ், இந்த காலத்துல அது லூப்ரிகன்ட் எண்ணெய். அவ்வளவுதான் வித்தியாசம். இதுக்கு அறிவியல்ல ஒரு பேரு கூட இருக்கு. அதுதான் ஹைட்ரோடைனமிக் லூப்ரிகேஷன். தமிழ்ல சொன்னா நீர்ம இயக்கவியல் உயவு. இதோட முக்கியமான வேலையே உராய்வு, அதாவது ஃப்ரிக்ஷனை குறைச்சு மெஷின்கள் சீரா இயங்குறத உறுதி பண்றதுதான். இது எப்படி வேலை செய்யுதுன்னு சிம்பிளா சொல்றேன். ஒரு பாகம் நகர ஆரம்பிக்கும் போது அது அந்த சின்ன சின்ன குட்டைகள்ல இருக்கிற லூப்ரிகன்ட்டை இழுத்து ரெண்டு பாகங்களுக்கும் நடுவுல ஒரு மெல்லிய பாதுகாப்பு படலத்தை உருவாக்குது. இந்த படலம் தான் ரெண்டு உலோக பாகங்களும் ஒன்னோட ஒன்னு நேரடியா உரசாம பாத்துக்குது. சரி, இந்த டிசைன் ஏன் இவ்ளோ முக்கியம்னு கேக்குறீங்களா? ஒருவேளை இந்த மாதிரி பள்ளங்களோ என்ன குட்டைகளோ இல்லனா என்ன ஆகும்? அப்போ நாம உராய்வுக்காக கொடுக்க வேண்டிய விலை ரொம்பவே அதிகமா இருக்கும். அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். இந்த புத்திசாலித்தனமான டிசைனால என்னெல்லாம் நன்மைன்னு பாருங்க. இயக்கம் ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும், உராய்வு குறையும், தேவையில்லாத ஆற்றல் இழப்பு கம்மியாகும். முக்கியமா பாகங்கள் சீக்கிரமா தேஞ்சி போகாம அதோட ஆயுள்காலம் அதிகமாகும். இது கல்லுக்கும் சரி மெஷினுக்கும் சரி ரெண்டுக்குமே பொருந்தும். ஒருவேளை இந்த டிசைன் இல்லன்னா நிலைமை ரொம்ப மோசமாயிடும். உராய்வு தாறுமாறா அதிகமாகி பயங்கரமான வெப்பத்தை உருவாக்கும். இதனால பாகங்கள் தேஞ்சு போய் கடைசியில அந்த அரைக்கிற கல்லா இருந்தாலும் சரி, இந்த நவீன மிஷினா இருந்தாலும் சரி, ரெண்டுமே வீணா போயிடும். ஆக கற்காலத்துல இருந்தே இன்னைக்கு கம்ப்யூட்டர் யுகம் வரைக்கும் நாம பார்த்த இந்த ஒப்பீடு இன்ஜினியரிங்கை பத்தி நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கத்துக் கொடுக்குது. நம்ம பயன்படுத்துற கருவிகள் மாறலாம், டெக்னாலஜி அசுர வளர்ச்சி அடையலாம், இயற்பியல் பத்தின நம்ம அறிவு கூட அதிகமாகலாம். ஆனா உராய்வையும் தேய்மானத்தையும் கட்டுப்படுத்த வேண்டிய அடிப்படை சவால் அது என்னைக்குமே மாறாது. இதிலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். ஒரு நல்ல இன்ஜினியரிங் ஐடியாவுக்கு காலமே கிடையாது.